ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, டிவிகே அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அந்த கட்சி அதனுடைய 2வது வருஷத்துக்குள்ளே அடியெடுத்து வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ போன வருஷம் இந்நேரம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு ஒரு அறிவிப்பு அப்படின்றது வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சியினுடைய பெயர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எக்கச்சக்கமாக கொண்டாடப்பட்டுச்சு. அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய கொள்கைகள்லாம் என்ன அப்படின்றத நான் பின்னாட்கள் அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அந்த லெட்டர் பேட் இருக்கு இல்லையா அதில் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இந்த 1 இயரை டிவிகே எப்படி கிராஸ் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிவிகே அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, 4 பேருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த 4 பேர், அவங்க என்ன பண்றாங்க டிவிகேல அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருப்பா அந்த நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது நம்ம தலைவர் விஜய் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா சொல்கிறேன், கட்சியினுடைய தலைவரே வந்துட்டு விஜய் தான், பட் விஜயே கிடையாது அப்படின்னா அப்போ யாருக்கு தான் அங்கே முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா டிவிகேனுடைய பவர் சென்டராக யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்றவர் தான் சொல்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்கிற, விஜயை விட வந்துட்டு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு விதத்தில் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அரசியல் களம் அப்படின்றதுக்கு புதுசு. இத்தனை வருஷமாக வந்துட்டு அரசியல் களத்தை வெளியிலேருந்து பார்த்துருந்தாலும் என்னதான் அப்சர்வ் அப்படின்றத பண்ணியிருந்தாலும் இப்போ களத்துக்கு வந்திருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா விஜய் அரசியல் களத்துக்கு புதுசு. ஸோ என்னென்ன மாதிரியான வியூகங்கள் அப்படின்றத இங்கே பண்ணணும், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எலெக்ஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர்ட் ஆகணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு அவ்வளோவா தெரியாது. அப்படின்றதுனால தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, இப்போ தலைவர் விஜய், ஸோ அவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தோம் அப்படின்னா எல்லா முறைகள்லையுமே கொண்டு போய் சேர்த்து இத்தனை நாள் வந்துட்டு மக்கள் இயக்கம், அது மட்டும் இல்லாமல் நற்பணி மன்றமாக இருந்தது இருக்கு இல்லையா, அதை அரசியல் கட்சியாக வந்துட்டு மக்கள் மத்தியில் பதிய வைக்கிறதுக்கான வேலை அப்படின்றத தான் ஜான் ஆரோக்கியசாமி பார்க்குறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்துடைய பவர் சென்டரே ஜான் ஆரோக்கியசாமி தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரீசன்ட் டைமில் வந்துட்டு பார்த்தோம்னா அவர் பேசின வீடியோ, அவர் பேசின ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சிலது வந்துட்டு பார்த்தோம்னா ட்ரெண்ட் ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். யாருக்கும் அந்த ஜான் ஆரோக்கியசாமி விஜயை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல வேலைகளில் ஜான் ஆரோக்கியசாமி இருந்திருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல் எலெக்ஷன் வேலை அப்படின்றத மும்பை மாநகராட்சி தேர்தல் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவசேனாக்காக பார்க்குறாரு. ஸோ அவங்க வேலை பார்த்த ஸ்ட்ராட்டஜிஸாக இருந்தாலும் சரி, வேலை பார்த்த விதமாக இருந்தாலும் சரி பிடிச்சதுனால அங்கே முதலமைச்சர் அந்த உத்தவ் தாக்கரே இருக்கார் இல்லையா, அவருடைய மகனான ஆதித்யா தாக்கரேக்கு வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அங்கே தொடங்கி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் சித்தராமையா, அதுக்கப்புறமா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்க மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 2014 அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற முழக்கத்தை வச்சது. அது மட்டும் இல்லாமல் 2021 நம்ம அண்ணன் சீமான் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புரட்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி அப்படின்ற வரிகள், இது எல்லாமே வந்துட்டு ஜான் ஆரோக்கியசாமி தந்தது தான் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா வந்துட்டு கட்சிகளுக்கான வேலை அப்படின்ற ஜான் ஆரோக்கியசாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதாவது எலெக்ஷன் டைமில். அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2026 எலெக்ஷன் தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி தான் விஜய் கட்சியே அறிவிச்சிருந்தார். அதனால் 2026 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்கான தேர்தல் பிரிவுகள், தேர்தல் வேலை அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்குற பொறுப்பு ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட தான் இருக்குது. அப்படின்றதுனால அவர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயை விட தமிழக வெற்றி கழகத்தில் ரொம்ப முக்கியமான பவர் சென்டர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு தான் நம்பர் 1 இடம் அப்படின்றது கொடுக்கப்படுது. 2வது இடம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம புஷி ஆனந்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் இல்லையா, அவருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கட்சியை வந்துட்டு பிரபலப்படுத்துறது, கட்சியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, விஜய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைவராக, அதாவது அரசியல் தலைவராக மாற்றுறது, ஒரு ப்ராப்பரான லீடராக மாற்றுறது அப்படின்றதான் ஜான் ஆரோக்கியசாமிக்கான வேலை அப்படின்றது சொல்லப்படுது. புஷ் ஆனதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்காக உழைச்சவங்க இருக்காங்க இல்லையா, உண்மையானவங்க யாரு, அது மட்டும் இல்லாமல் விஜய் சொல்லக்கூடிய கொள்கைகள் இருக்கு இல்லையா, அதன்படி வந்துட்டு கட்சி செயல்படுதா அப்படின்றத பார்த்துக்கிற வேலை. அதாவது வந்துட்டு அந்த பிரிவுகள்லாம் இருக்கு இல்லையா, மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னா அது இத்தனை பெண்கள்
இருக்கணும், மகளிர் அணினா மொத்தமாக பெண்கள் தான் இருப்பாங்க, மாவட்ட செயலாளர்கள்னால் எத்தனை பெண்கள் இருக்கணும், நகராட்சி இருக்கு இல்லையா, நகராட்சியில் இருக்கக்கூடிய பிரிவுகளில் எத்தனை பெண்கள் இருக்கணும், உள்ளாட்சியில் எத்தனை சதவீத பெண்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயனுடைய கோட்பாடுகள் என்னவோ அவருடைய அரசியல் சித்தாந்தமாக என்ன அறிவிக்கிறாரோ அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் கட்சிக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமல்படுத்தப்படுதா அப்படின்றத பார்க்குறது தான் புஷி ஆனந்துக்கான முக்கியமான வேலை அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இப்போ புஷி ஆனந்த் பெருசா ஜான் ஆரோக்கியசாமி பெருசா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமிக்கு தேர்தல் இருக்கு இல்லையா, தேர்தல் வேலைகள் அப்படின்றது தான் முக்கியமான வேலை. பட் புஷி ஆனந்துக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சி வேலைகள் அப்படின்றது தான் முக்கியமான வேலை. தேர்தல் வேலைகளில் பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புஷி ஆனந்த் தலையிட மாட்டார். அதே மாதிரி உட்கட்சி விவகாரங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஜான் ஆரோக்கியசாமி தலையிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூணாவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சேர்ந்தவர் தான் அப்படின்னே சொல்லலாம். அது எப்படி இப்போ வந்து சேர்ந்தவர்கிட்ட அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது வேற யாரும் கிடையாது, ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிற, நேத்தோ தானே சேர்ந்தார், அப்புறம் எப்படி கட்சி அவர் கட்டுப்பாட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் இல்லையா, அவர் மட்டும்தான் தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்ற பதவியில் வந்துட்டு டிவிக்காக வேலை பார்த்துட்டு இருந்தார். பட் இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்திருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற நிறுவனம் இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக உட்பட பல கட்சிகளுக்கு அரசியல் வேலை அப்படின்றத பார்த்துருக்கு. அதனால ஆதவ் அர்ஜுனா வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் பிரிவு அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவையே உருவாக்கி அதில் முக்கியமான பொறுப்பு அப்படின்றது ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் இல்லையா, அவரோட சேர்ந்து செயல்படுவார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிவிக்கு இப்போ ஆதவ் அர்ஜுனா இருக்கார் இல்லையா, அவருடைய கட்டுப்பாட்டின் கீழேயும் தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியை தேர்தலை நோக்கி கொண்டு போகக்கூடிய அந்த 3 பேர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலைவர் தளபதி விஜய் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அவருக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் கடைசி இடம் கொடுக்கப்படுது, என்னப்பா நீ வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, தலைவரே அவர் தான், அவருக்கே நாளாவது நடந்தனா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஏன்னா தளபதி தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சினிமா அரசியல் இது ரெண்டுலையுமே வந்துட்டு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. முழு நேரமாக அவரால் கட்சி வேலைகள் அப்படின்றத பார்க்க முடியாது அப்படின்றதுனால இவங்க நம்பி அந்த பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அவர் வந்துட்டு ஆல்ரெடி கமிட் பண்ண படங்கள் இருக்கு இல்லையா, இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்குது, ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கூட வச்சுட்டாங்க. அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இப்போயே ஆல்ரெடி டெய்லியும் பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அரசியல் களம் அப்படின்றதும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த படம் ஷூட்டிங்க்கு அப்புறமா முழு நேர அரசியல், மக்களை போய் சந்திக்கக்கூடிய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு போராட்டங்கள் அப்படின்ற மாதிரி பல ஐடியாஸை விஜய் கைவசம் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க 3 பேர் தான் கட்சியில் ரொம்ப முக்கியமான இடங்கள்ல இருக்காங்க. மேபி தலைவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே அடியோட மாறும், மொத்த பொறுப்புகளும் தலைவர் விஜய் கைகளுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இவங்க தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க 4 பேர் தான் டிவிகேனுடைய பவர் சென்டர்ஸ், டிவிகேவை தூக்கி நிறுத்தக்கூடிய 4 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் இதில் டிவிகே இருக்காங்க இல்லையா, டிவிகேக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் டிவிகேன்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆஸ் எ பர்சனாக ஆஸ் எ ஓட்டராக நீங்கள் என்ன வந்துட்டு எதிர்பார்க்குறீங்க, இத்தனை வருஷமாக நடக்காத ஒரு மாற்றம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா டிவிகேக்கு என்ன கோரிக்கை வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தடா, பை பை.